வணக்கம். டிசம்பர் 23, 2025. இந்த வருஷம் முடிய போகுது. இப்போ நாம 2025 திரும்பி பார்க்கும்போது கிறிஸ்தவ உலகத்தை பத்தி 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. ஆமா. ஒரு கதை இருட்டையும் வேதனையையும் பத்தி பேசுது. இன்னொரு கதை யாரும் எதிர்பார்க்காத இடங்கள்ல வர்ற ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பத்தி பேசுது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கிறிஸ்தவ உலகின் உலகளாவிய நிலை 2025 அறிக்கை இந்த 2 கதையும் எப்படி ஒரே நேரத்துல உண்மையா இருக்குன்னு காட்டுது. இந்த 2 பக்கத்தையும் நாம ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த அறிக்கையை படிக்கும் போதே எனக்கே அதுதான் தோணுச்சு. 2025 ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது ஒரு முரண்பாடுகளின் ஆண்டு. முரண்பாடுகளின் ஆண்டா? ஆமா. ஒரு பக்கம் கடுமையான துன்புறுத்தல், உள்ளுக்குள்ளேயே பலவீனங்கள். இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆன்மீக எழுச்சி, புது வளர்ச்சி. இந்த 2க்கும் நடுவுல தான் இந்த வருஷத்தோட உண்மையான கதை இருக்கு. அப்போ நாம் அந்த இருட்டான பக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த அறிக்கை சொல்ற கடினமான உண்மைகள் என்ன? துன்புறுத்தல்னு பொதுவா சொல்றதை விட கான்கிரீட்டா என்ன சொல்லுது? அறிக்கை ரொம்ப தெளிவா சில இடங்களை சுட்டி காட்டுது. குறிப்பா நைஜீரியா, சூடான், மியான்மர், அப்புறம் வடகொரியா, ஆப்கானிஸ்தான் சில நாடுகள். ஓகே. இது தவிர மத்திய கிழக்குல சில பகுதிகள்லயும் நிலைமை மோசமா இருந்திருக்கு. அங்க தேவாலயங்கள் மேல தாக்குதல் நடக்கிறது, விசுவாசிகள் அவங்க சொந்த ஊரை விட்டு துரத்தப்படுறது, மத சுதந்திரத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வர்றதுன்னு பல விஷயங்கள் இந்த வருஷம் தீவிரமாயிருக்கு. இது வெறும் செய்தியா படிச்சுட்டு போற விஷயம் இல்ல. உலகத்துல எங்கேயோ இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்கு விசுவாசமா வாழறதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்குங்கிற யதார்த்தத்தை இது காட்டுது. ஆனா இங்கதான் அந்த முரண்பாடு ஆரம்பிக்குது. எப்படி? இந்த துன்பத்தோட உச்சகட்டத்துல தான் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை உருவாகிருக்கு. 2025 நடந்த பெரிய இயற்கை பேரழிவுகள், போர்கள், மனிதாபிமான நெருக்கடிகள் அப்போ பல கிறிஸ்தவ சபை பிரிவுகள் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்படியா? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சாதாரண நேரங்கள்ல சின்ன சின்ன கொள்கை வித்தியாசங்களுக்கு கூட பிரிஞ்சு நிக்கிற சபைகள் இவ்வளோ பெரிய நெருக்கடியில எப்படி ஒண்ணு சேருது? அது ஒரு அருமையான கேள்வி. அந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு அறிக்கை சொல்லுதா? அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொதுவான எதிரியோ அல்லது பொதுவான துன்பமோ வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகள் அது அர்த்தம் இல்லாம போயிடுது. சரி சரி. கத்தோலிக், ஆர்த்தோடாக்ஸ், புரொட்டஸ்டன்ட், எவாஞ்சலிக்கல்னு எல்லாருமே தங்களோட அடையாளங்களை தாண்டி நாம முதல்ல கிறிஸ்தவர்கள், அப்புறம்தான் மத்ததெல்லாம் அப்படிங்கிற உணர்வோட உதவி செய்ய முன்னாடி வந்திருக்காங்க. இது வெறும் ஒத்துழைப்பு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி. அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கவும் அப்படிங்கிற பைபிள் வசனம் நடைமுறையில எப்படி இருக்கும்னு இது காட்டுச்சு. கேட்கவே ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருக்கு. இது இல்லாம சில குறிப்பிட்ட தேவாலயங்கள் மேல நடந்த தாக்குதல்களும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு இல்லையா? ஆமா. தனிப்பட்ட தேவாலயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தாக்கப்பட்டது உலக அளவுல கிறிஸ்தவ சமூகத்தை ரொம்ப பாதிச்சது. இந்த சம்பவங்கள் ரொம்ப ஆழமான சில உரையாடல்களை மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சது. என்ன மாதிரி உரையாடல்கள்? முக்கியமா 2 கேள்விகள். ஒன்னு, நம்ம வழிபாட்டு தலங்களை எப்படி பாதுகாக்கிறது? பாதுகாப்பு அதிகப்படுத்துறதா இல்ல? ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, இந்த மாதிரி வன்முறைக்கு மத்தியில நம்ம பதில் என்னவா இருக்கணும்? அமைதியா சாட்சியா வாழ்றதா இல்ல எதிரியால மன்னிக்கிறத பத்தி இயேசு சொன்னதை எப்படி இந்த காலத்துல நடைமுறைப்படுத்துறது? இதுக்கெல்லாம் சுலபமான பதில் இல்ல. நிச்சயமா இல்ல. ஆனா இந்த கடினமான கேள்விகளை சபைகள் நேர்மையா கேட்க ஆரம்பிச்சது இந்த வருஷத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் இந்த மாதிரி தாக்குதல், துன்புறுத்தல், கடினமான கேள்விகள்னு போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இதுதான் அந்த அறிக்கையோட இன்னொரு பக்கம். கரெக்ட். இதுதான் 2025 ரொம்பவே சுவாரஸ்யமாக்குது. குறிப்பா இளைஞர்கள் தலைமையில ஜப இயக்கங்கள் உலக அளவுல பரவுனது இந்த வருஷத்தோட மிகப்பெரிய நல்ல செய்தி. ஓஹோ. இது ஏதோ அமெரிக்காவிலயோ ஐரோப்பாவிலயோ மட்டும் நடக்கல. இந்தியா, ஆப்பிரிக்கா, தென்கொரியா, லத்தீன் அமெரிக்கான்னு பல நாடுகள்ல இது ரொம்ப வலுவா இருந்திருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க இளைஞர்கள் தலைமையிலான இயக்கங்கள்னு சொல்றீங்க. வழக்கமா இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்க தானே முன்னாடி நிப்பாங்க. ஆமா. ஆனா இப்போ இளைஞர்கள் இத கையில எடுக்கிறதுல என்ன வித்தியாசம் தெரியுது? அவங்களோட அணுகுமுறை வேற மாதிரி இருக்கா? நிச்சயமா பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு அமைப்பு ரீதியான இயக்கம் இல்ல, ஒரு பெரிய தலைவர் பின்னாடி போற கூட்டம் இல்ல.
அப்ப எப்படி நடக்குது? இது ரொம்ப இயல்பா தன்னிச்சையா நடக்குது. பல மணி நேரம் ஆராதனை செய்யறது, பல நாட்கள் சேர்ந்து உபவாசம் இருக்கிறது, காலேஜ் கேம்பஸ்ல மாணவர்கள் ஒன்னா கூடி ஜெபம் பண்றதுன்னு இதுக்கு அறிக்கை ஒரு அழகான பேர் கொடுக்குது. என்ன அது? ஒரு அமைதியான உலகளாவிய விழிப்புணர்வு. இது மீடியாவோட கவனத்தை ஈர்க்கல, ஆனா அடிமட்டத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த விழிப்புணர்வுக்கு தொழில்நுட்பம் ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் முந்தைய கால எழுப்புதல்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கலாம். 100% உண்மை. டிஜிட்டல் ஜப அறைகள், 24/7 ஆன்லைன்ல நடக்கிற ஆராதனைகள்னு பல விஷயங்கள் மக்களை, குறிப்பா இளைஞர்களை இணைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த அறிக்கை ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரத்தை சொல்லுது. 2025ல மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் புது யூசர்கள் பைபிள் செயலிகளை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. என்னது, 100 மில்லியனா? ஆமா, அதுல பாதிக்கும் மேல 25 வயசுக்கு குறைஞ்சவங்க. வாவ், 100 மில்லியன் புது யூசர்களா? இது ஒரு பெரிய நம்பர். உண்மைதான். நானே சமீபத்தில் ஒரு ஆப்ல பார்த்தேன். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது சம்பந்தமான வரலாற்று தகவல்கள், மூல மொழியில் அதோட அர்த்தம் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. ஆமா, 10 வருஷம் முன்னாடி இதெல்லாம் ஒரு இறையியல் மாணவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்போ அது எல்லாருக்கும் கிடைக்குது. இதுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐவோட பங்கும் இருக்கு. ஏஐ மூலியமா இயங்குற பைபிள் ஆய்வு கருவிகள், பல மொழிகள்ல வேகமா மொழிபெயர்க்கிற தொழில்நுட்பம்னு பல விஷயங்கள். ஆமா, பைபிளை இதுவரைக்கும் கிடைக்காத இடங்களுக்கு கூட கொண்டு போயிருக்கு. சொல்ல போனா, துன்புறுத்தல் அதிகமா இருக்கிற நாடுகள்ல மறைஞ்சு வாழுற கிறிஸ்தவ சபைகள் கூட இந்த டிஜிட்டல் பைபிளை தான் நம்பி இருக்காங்க. இந்த டிஜிட்டல் தாக்கம் சோஷியல் மீடியாலையும் தெரியுது. பைபிள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், திருச்சபை வரலாறு, ஏன் ரொம்ப சிக்கலான தத்துவ விளக்கங்கள் கூட இப்போ ரீல்ஸ், ஷார்ட்ஸ், பாட்காஸ்ட்னு குறுகிய வடிவ வீடியோக்கள்ல வருது. ஆமா, இது கோடிக்கணக்கான மக்களை, குறிப்பா ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவங்கள போய் சேருது. ஆமா, இது ஒரு புது டிஜிட்டல் சுவிசேஷ யுகம்னே சொல்லலாம். ஆனா இதுல ஒரு அபாயம் இல்லையா? 60 வினாடி வீடியோல இறையியலை பத்தி பேசினா அது மேலோட்டமான ஒரு புரிதலை தானே கொடுக்கும். ஆழமான விசுவாசத்துக்கு இது உதவுமா, இல்ல மக்களை ஸ்பிரிச்சுவல் ஸ்நாகிங் செய்ய வைக்குமா? அதாவது அப்பப்போ கொஞ்சம் ஆன்மீகத்தை நுறுக்கு தீனி மாதிரி எடுத்துட்டு போயிட வைக்குமா? நீங்க சொல்றது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. அந்த அபாயம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அறிக்கை இதை இன்னொரு கோணத்துல பாக்குது. எப்படி? இந்த 60 வினாடி வீடியோக்களை ஒரு முடிவா பார்க்காம, ஒரு தொடக்கமா, ஒரு டிஜிட்டல் நுழைவாயிலா பார்க்கணும்னு சொல்லுது. ஓஹோ, ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. கரெக்ட். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல ஆர்வத்தை தூண்டிவிட்டா அவங்க அதுக்கப்புறம் ஆழமா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி அந்த கதவே திறக்காம இருந்துச்சு. இப்போ தொழில்நுட்பம் அந்த கதவை எல்லாருக்கும் திறந்து வச்சிருக்கு. சரி, ஒரு பக்கம் துன்புறுத்தல், மறுபக்கம் டிஜிட்டல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் உலகளாவிய மாற்றங்கள்னு பேசிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது கிறிஸ்தவத்தோட உலக வரைபடம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? அறிக்கை இதுக்கு ரொம்ப நேரடியான ஒரு பதில கொடுக்குது. கிறிஸ்துவத்தோட ஈர்ப்பு மையம், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அது மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வேகமா தெற்கு மற்றும் கிழக்கை நோக்கி நகருது. இது பல வருஷமா நடக்குதுங்க. ஆமா, ஆனா 2025ல இதோட வேகம் அதிகரிச்சிருக்கு. அதாவது ஆப்பிரிக்கா, ஆசியா மாதிரி இடங்கள்ல வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இது ஒரு மாதிரி பிசினஸ்ல நடக்கிற மாதிரி தான். ஒரு கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் ஒரு நாட்டுல இருக்கும், ஆனா அதோட உண்மையான வளர்ச்சியும் வாடிக்கையாளர்களும் வேற ஒரு கண்டத்துல இருப்பாங்க. அருமையான உவமை. அந்த மாதிரி கிறிஸ்தவத்தோட மக்கள் மையம் மாறிடுச்சுன்னு சொல்லலாமா? கரெக்ட். அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலையும். குறிப்பா இந்தியாவுல கிறிஸ்தவம் ரொம்ப வலுவா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற வளர்ச்சிக்கும் மேற்குல இருக்கிற வளர்ச்சிக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? அங்க வளர்ச்சி பெரிய பெரிய சர்ச்சுகளை மையமா வச்சு நடக்கல. அப்போ வீட்டு திருச்சபைகள், சின்ன சின்ன கிராம ஐக்கியங்கள், உள்ளூர் தலைவர்கள் மூலமா தான் இந்த வளர்ச்சி நடக்குது. இது ரொம்ப இயல்பான, சமூகத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு வளர்ச்சி. தலைமைத்துவம் வெளியேந்து வராம அந்தந்த மண்ணிலேயே உருவாகுது. சரியா சொன்னீங்க. ஓகே, இந்த வளர்ச்சி எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா எல்லாமே நல்லபடியா போயிடலையே. கிறிஸ்தவ உலகம் உள்ளேயும் வெளியேயும் சில பெரிய சவால்களை சந்திச்சது இல்லையா? அதை பத்தி அறிக்கை என்ன சொல்லுது? ஆமா, 2 விதமான பெரிய சவால்களை அறிக்கை குறிப்பிடுது. முதல் சவால் வெளியிருந்து வந்தது, கலாச்சார சவால். பைபிள் சொல்ற சில விழுமியங்களுக்கும் நவீன சமூக நெறிகளுக்கும் பீச்ல இருக்கிற இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகுது. உதாரணமா சொல்ல முடியுமா? திருமணம், குடும்பம், வாழ்வின் புனிதம், மத சுதந்திரம் மாதிரி விஷயங்கள்ல கிறிஸ்தவ நிலைப்பாடுகள் பல நாடுகள்ல சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் பெரிய அழுத்தத்தை சந்திச்சது. சரிதான்.
ஆனா இந்த அழுத்தம் ஒரு விதத்துல நல்லதுக்கும் வழிவகுத்தது. அழுத்தத்துல என்ன நல்லது இருக்க முடியும்? சபைகளுக்குள்ள தீவிரமா நடந்துச்சு. சீடத்துவம்னா என்ன, பரிசுத்தமா வாழ்றதுனா என்னங்க மறுபடியும் போதிக்க வேண்டிய தேவை உருவாச்சு. இது வெளியிருந்து வந்த சவால். அப்போ உள்ளுக்குள்ள இருந்த சவால் என்ன? அதுதான் ரெண்டாவது இன்னும் வேதனையான சவால். சில சபை பிரிவுகள்ல தலைமைத்துவத்துல நடந்த தவறுகள், நிதி முறைகேடுகள், ஒழுக்க சர்ச்சைகள்னு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தத இந்த அறிக்கை ரொம்ப நேர்மையா பதிவு செய்யுது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, இது உள்ளுக்குள்ளேயே பெரிய காயத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துச்சு. இது விசுவாசத்துக்கே ஒரு சோதனையான விஷயமா இருந்திருக்கும். நிச்சயமா. ஆனா இங்கேயும் அந்த வேதனையான தருணங்கள் ஒரு மாற்றத்துக்கான விதையா மாறுச்சு. அப்படியா? மனம் திரும்புதல், வெளிப்படைத்தன்மை, அதாவது அக்கௌண்டபிலிட்டி, ஊழியர் மனப்பான்மையோட தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப், இதுக்கெல்லாம் ஒரு புது உந்துதல் கிடைச்சது. சரி சரி. அதாவது அதிகாரத்தை மையமா வச்ச தலைமைத்துவத்திலிருந்து சேவை செய்யறத மையமா வச்ச தலைமைத்துவத்துக்கு மாறணுங்கிற குரல்கள் வலுவா ஒலிக்க ஆரம்பிச்சது. இது ரொம்ப கடினமான சுய பரிசோதனை தான். ஆனா திருச்சபையோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நாம இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு பார்க்கும்போது 2025 கிறிஸ்தவ உலகத்துக்கு உண்மையிலே ஒரு கலவையான வருஷமா தான் இருந்திருக்கு. ஆமா, துன்பத்துக்கு நடுவுல ஒற்றுமை, சவால்களுக்கு நடுவுல டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள், உலகளாவிய வளர்ச்சி, அதே சமயம் உள்ளுக்குள்ள சீர்திருத்தத்துக்கான ஒரு வலியான தேவை, எல்லாமே ஒரே நேரத்துல நடந்திருக்கு. ஆமா, இவ்வளவு குழப்பம், போர், பேரழிவு, துன்பம் எல்லாம் இருந்தாலும் இந்த அறிக்கை கடைசியா சொல்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. அது என்ன? அது என்னன்னா, ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த வருஷம் நம்பிக்கை யூட்டுற ஒரு வருஷமா தான் இருந்திருக்கு. பயத்தை விட நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு, விரக்தியை விட விசுவாசம் ஜெயிச்சிருக்கு, வெறுப்பை விட அன்பு ஜெயிச்சிருக்குன்னு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் திரும்ப திரும்ப சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை ஒரு குறிப்பிட்ட பைபிள் வசனத்தோட முடிவு இல்லையா? ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல இருந்து இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிற வசனத்தோடு தான் இந்த அறிக்கை முடியுது.